बाबू राजेंद्र प्रसाद का लेख है. இது பாபு ராஜேந்திர பிரசாத்துடைய கட்டுரை. वे भारत के प्रथम राष्ट्रपति थे. இவர் இந்தியாவில் முதல் ராஷ்டிரபதினா ஜனாதிபதி. वे महान सत्याग्रही थे. அவர் சிறந்த சத்தியாகிரகி. महात्मा गांधी जी की आज्ञा मानकर उन्होंने वकालत छोड़ दी. महात्मा गांधीயோட ஆணைப்படி தன்னுடைய வக்கீல் தொழிலை விட்டுட்டாரு. सामाजिक और सांस्कृतिक विषयों पर राजेंद्र प्रसाद पत्रिकाएं में लेख लिखते हैं. சமுதாயம் மற்றும் சான்ஸ்கிருத் விஷயம் பர் சான்ஸ்கிருத் அப்படின்னா பண்பாடு, சமுதாயம் பண்பாடு சம்மந்தமாக ராஜேந்திர பிரசாத் நூல் பத்திரிகை இந்த மாதிரி இதழ்கள், இதுதான் இதழ்கள்ங்கிறது, நியூஸ் பேப்பர், இதில் எல்லாம் வந்து நிறைய கட்டுரை எழுதுறாரு. ஹிந்திக்கே அதிரிக்த வே अंग्रेज में भी लिखते थे. அவர் ஹிந்தியில் மட்டும் கிடையாது, ஆங்கிலத்தையும் நிறைய எழுதுறாரு. 1950 मई महीने में सोमनाथ मंदिर की पुनः प्रतिष्ठा हुई. 1950 மே மாதம் சோமநாத்னு ஒரு கோயில் இருக்குது, சோமநாத் டெம்பிள், அதை வந்து புனக பிரதிஷ்டா ஹுயின்னா புனரமைப்பு பண்ணுறாங்க. டேமேஜ் ஆனதெல்லாம் சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. உஸ் சமய ராஜேந்திர பிரசாத் ஜீனே பாசன் தியா, அங்கே வந்து ஒரு சொற்பொழிவு வர்றாரு. एक निबंध उनके भाषण का संक्षिप्त रूप है. இந்த கட்டுரை வந்து அவர் அந்த சொற்பொழிவை வந்து சுருக்கமாக கொடுத்துருக்கு. சோம்நாத் பாரக் ஜோதிர்லிங்கம் மே சே ஏக் ஹை. சோமநாதம் அப்படி சோமநாத கோயில் வந்து 12 ஒளி பொருந்திய லிங்கங்கள் வந்து மொத்தமாக இந்தியாவில் 12 இருக்குது, அதில் ஒன்று. इसलिए पुराने समय से भगवान सोमनाथ का मंदिर भारत की संपन्नता, श्रद्धा और संस्कृति का प्रतीक था. அதனால் இந்த சோமநாத டெம்பிள் வந்து பழங்கால இந்தியாவில் ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்குது. பாரத்துக்கே விபின்ன பிரதோஷம் சே பக்த யஹா ஆத்தே தே. இங்கே வந்து இந்தியாவில் வெவ்வேறு பகுதியிலிருந்து இங்கே வராங்க சாமி முட. அவர் பகவான் கே சரண் மே பக்தி கே சாத் சாத் தன தானிக்கு பெயிண்ட் சடாயா கர்த்தே தே. இங்கே வந்து சாமி மட்டும் கும்புறதில்ல, அவங்க செல்வங்களெல்லாம் வந்து கொட்டிட்டு போகிறாங்க. இப்போ திருப்பதிலாம் பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி வர இருக்கும், அந்தளவுக்கு உண்டியில் காசு கொடுக்கும், லட்சம் பேர் வருவாங்க. அந்த கோயில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போட்டிருக்கு. அது மாதிரி இந்த சோமநாத் டெம்பிளில் வந்து பணக்காரங்க இருந்தாலும் இல்லாட்டி வந்து இருக்கிறத கொட்டுறாங்க. इस तरह सोमनाथ का मंदिर श्रद्धा और धन का भंडार बन गया था. அதனால் இந்த சோமநாத் கோயில் வந்து மரியாதைக்கும் செல்வத்துக்கும் ஒரு பண்டார் அப்படின்னா செல்வ குவியல்னு சொல்லலாம் அந்த ஊரையே. एक बात पूरी दुनिया में फैल चुकी थी. இதோட பெருமை வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. इसलिए सोमनाथ मंदिर पर आगमन बार बार हुआ. அந்த சோமநாத கோயிலில் நிறைய சொத்து, நிறைய செல்வங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு அந்த முஸ்லீம் வெளிநாட்டிலேருந்து வர முஸ்லீம்கள் நிறைய பேர் இதில் வந்து போர் தொடுக்கிறாங்க. भारत के लोग सोमनाथ मंदिर की प्राण प्रतिष्ठा पुनः करना चाहते थे. அப்போ அந்த பீரங்கி போட்டு அவங்க அம்பு ஏறுறது, குண்டு போகிறதுனால அந்த கோயிலே சிதிலமாக இருந்துச்சு. அப்போ மக்கள் வந்து இதை திருப்பி வந்து புனர் நிர்மாணம் பண்ணுறாங்க. आज सोमनाथ का मंदिर बन गया. இன்றைக்கி வந்து அது நல்ல கோயில் ஆயிடுச்சு. इस मंदिर के प्रांगण में भारत के कोने कोने से नर नारियां आए हैं. இந்த கோயிலோட பெருமையை பார்க்குறதுக்கு இந்தியாவில் அதாவது கோணை கொண்ட மூளை முடுக்கிலேருந்துலாம் வராங்க. माना जाता है कि भगवान विष्णु के नाभि कमल में ब्रह्मा वास करते हैं. எல்லாரும் சொல்கிறாங்க விஷ்ணுவோடைய தொப்புலேருந்து தான் வந்து பிரம்மன் உதிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. उसी तरह लोगों के हृदय में सृजनात्मक भक्ति और श्रद्धा वास करती है. அதேமாதிரி மக்களுடைய மனதில் வந்து பக்தியும் மரியாதையும் இந்த கோயில் மேலே இருக்குது. एक सत्य और श्रद्धा शास्त्रों और सम्राटों से भी बड़ी है, महान है. इसी मंदिर की प्राण प्रतिष्ठा पुनः हो रही है. இவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த கோயில் வந்து திருப்பி நம்ம புனரமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. यह मंदिर जनता की श्रद्धा के कारण अमर रहेगा. இந்த கோயில் வந்து மக்களுடைய மரியாதையினால் இன்னமும் நிலச்சிருக்கு. यदि मनुष्य अपने हृदय को स्नेह और सौंदर्य का साम्राज्य बना लेना है तो उसको भगवान की झांकी मिल जाती है. மனிதன் வந்து தன்னுடைய மனதில் வந்து அன்பும் அழகையும் வந்து எப்பயுமே அவனுடைய மனது வந்து மனிதனுடைய மனது அன்பாலையும் அழகாலையும் நிறைஞ்சிருக்கு. அது அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பகவான்கிட்ட என்னது மண்டிட்டு பணிவாக இருக்காங்க. பகவான் கி பூஜா करने से मन में स्नेह को स्थान देना मुख्य है. பகவானை வந்து வணங்குறப்ப மனதில் வந்து அன்பை வச்சுருக்கணும். हमारे प्राचीन ऋषियों ने इस तथ्य को हमारे सामने रखा है. நமது பல ரிஷிகள் வந்து இந்த உண்மையை மனதில் வச்சுருக்காங்க. விபின்ன நதியாங் சமுத்திரமேகி ஜாமிழ்த்திகை. வெவ்வேறு விதமான நதிகள்லாம் கடலில் போய் கலக்குது. உசி தரக் விபின்ன தர்மம் ஹமே பகவான் கே பாஸ் பਹੁंचाते हैं. ஆனால் பாரதத்தில் அதே மாதிரி விதவிதமான மதங்கள் இருக்குது. அது எல்லாமே என்னது நம்மளை போய் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. एक बार टिक टिक नहीं समझ गई. ஆனால் மக்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. इसलिए विनाशकारी संघर्ष और युद्ध हुए. அதனால் மதங்களுக்கு இடையே
போராட்டமும் சண்டையும் இருக்குது. எக் மந்திர் ஹமாரி எதிகாசிக் ஸ்ரத்தாக்கா பிரதிகை. இந்த சோமநாத் கோயில் வந்து நம்முடைய வரலாற்று பெருமை வாய்ந்தது, அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஹம்னே இஸ் மந்திர் மே ஆஜ் புனக பிரான் பிரதிஷ்டா கீகை. அதனால் நாங்கள் இந்த கோயிலில் திருப்பி வந்து புனர் நிர்மாணம் பண்ணியிருக்கோம். உசி பிரகார் ஹம் अपने देश को फिर से समृद्ध बनाएंगे. அதே மாதிரி நாங்கள் தேசத்தை திருப்பியும் இப்போ வந்து இந்த கோயிலை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் நிறையா வெளிநாட்டு அரசர்கள் வந்து அவங்க எதை முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், இந்துவை தவிர வேறு யாராக இருந்தால் உள்ளே வந்து அந்த கோயிலில் இருக்க சொத்தை வந்து கவனம் வச்சுட்டு அது மேலே குண்டு போடுறது, அந்த கோயிலை அழிக்கிறது, அங்கே இருக்க நகன்றெல்லாம் அழிட்டு போகிறதுலாம் செய்கிறாங்க. இப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, அது வந்து புனர் நிர்மாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் வெவ்வேறு மக்கள் வந்துட்டு போயிட்டாங்க, நம்ம நாடும் சிதிலடைஞ்சு கிடக்கு, அதையும் இதே மாதிரி புனரம்பு பண்ணணும். அதான் இவருடைய ஸ்பீச்சு. உஸ் யுகமே ஹமானா நிர்யாத் பகுத்தா அவர் ஆயத் பகுத் கம். இப்போ வந்து நம்மளுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, ஆனால் இப்போ வந்து அழிவு, நம்மளுடைய தேசத்தோட சிதைவு நிறைய இருக்குது. அப்போ ஸ்திதி உல்டிகை, சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிட்டு வருது. துனியா வாலே ஹமாரி சன்ஸ்கிருத்துக்கோ தேக்கர் ஸ்ரத்தக்கா பாவ பிரகட் கர்த்தேத்தே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய பண்பாடை பார்த்து அவங்க மரியாதையை செலுத்துகிறாங்க. आप एक दशा नहीं है, हमें फिर वह யோக்கியதா பிராப்த கர்னி சாஹியே. சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு வருது, அதை மாற்றணும். தபி இஸ் மந்திர் கா புனக நிர்மாண் பூரா ஹுவா சமஜ் ஜாயேகா. இப்போ இந்த கோயில் வந்து முழுசாக நிறைவு அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். பாபு ராஜேந்திர பிரசாத் கா எக் பாசன் பில்குல் அனுப்பமகை. இவருடைய சொற்பொழிவு வந்து ஈடிணை இல்லாததாக இருக்குது. ஸ்ரோதாவாங் பர் பிரபாவ டால்னே வாலா பாசன்கை. ஸ்ரோதான்னா நம்முடைய முன்னோர்கள் மேலே ஒரு பெருமையாக அடையக்கூடிய மாதிரி இந்த பேச்சு இருக்குது. உன்கா சப்னா பூரா ஹோத்தா ஆரகாகை. இவருடைய கனவு முழுசாகிட்டு இருக்கு. ஆஜ் பாரத் ஹர் சேத்திரமே பகுத் ஆகிய நிகழ்ச்சுகாகை. இன்னைக்கு நமது நாடு ஒவ்வொரு துறையிலையும் முன்னேறிட்டு வருது.